بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من تاب قبل أن تطلع الشمس من مغربها تاب الله عليه رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்துல மனிதர்களுக்கு எந்த வாழ்க்கையை வாழுமாறு தந்திருக்கிறானோ அந்த வாழ்க்கையை பெரியோர் அமானிதமாக அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு மத்தியில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த அமானிதமான வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான். பொதுவாக அல்லாஹு தஆலா எதிர்பார்ப்பு இல்லாதவன், மனிதர்களுக்கு மத்தியில எந்த ஒரு தேவையும் இல்லாதவன் தான் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறைவன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். நபியே நீங்க சொல்லுங்க அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி, அல்லாஹு ஸமத், அல்லாஹு தஆலா எந்த ஒரு விதத்திலேயும் மனிதன் கிட்ட தேவை இல்லாதவன். அப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகையை தொழுதாதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடும். நாங்க ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாத நோன்பை நோற்றாதான் அல்லாஹ்வுடைய ஜலாலியத் கூடும். இப்படி எந்த விதமான தேவையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா மனிதன் கிட்ட எந்த தேவையும் இல்லாதவன். அப்ப அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்குது, அது மனிதனுடைய நலவ நாடினவனாக ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறான் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமானிதமான வாழ்க்கைக்கு மனிதர்கள் விடை கொடுத்து மௌத்த சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய ரிலாவ பொருத்தத்தை அடைந்த மனிதனாக இந்த உலகத்திலிருந்து போகணும் என்பதை தான் அல்லாஹு தஆலா மனிதன் கிட்ட எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வெறுமனே அல்லாஹுடைய ரிலாவ பொருத்தத்தை அடைந்த மௌத்த ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கணும் என்றா வெறுமனே நன்மைகளை நிறைக்கிறதின் மூலமாக மாத்திரம் அந்த கண்ணியமான மௌத்த அடைய முடியாது. இந்த வார்த்தை யாரும் பிழையா விளங்கி கொள்ளவாங்க. வெறுமனே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மனிதனாக ஒரு மனிதன் மௌத்த சந்திக்கணும் என்றால் வெறுமனே நன்மைகளை நிறைக்கிறதால மாத்திரம் அந்த மௌத்த அடையலாம். அப்ப எதன் மூலமாக அடையலும் என்று சொல்லி சொன்னா, நன்மைகள் செய்யக்கூடிய விடயத்துல எப்படி ஆசை ஆர்வம் வாழ்க்கையில காட்டுறோமோ, எப்படி போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகள் செய்யறோமோ, அதே போல அதுக்கு அடுத்த பக்கமாக பாவத்தை விடக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கும்.
வெறுமனே நன்மைகளை மாத்திரம் வாழ்க்கையில நிறைச்சு கொண்டு போறோம். ஆனா பாவத்துக்கு நாங்க இன்னும் தௌபா செய்யல, பாவத்துக்கு இன்னும் நாங்க தலாக் கொடுக்கல என்று சொல்லி சொன்னா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு மனிதன் வாழ்க்கையில எவ்வளவுதான் நன்மைகளை அவன் நிறைச்சி செய்தாலும், நிரப்பமாக செய்தாலும், அந்த நன்மைகளை கொண்டு ஒரு காலமும் அவனுடைய உள்ளத்துல பிரகாசம் வராது. எது வரைக்கும் தெரியுமா? பாவம் என்று சொல்லக்கூடிய இருட்ட விரட்டுற வரைக்கும். அதுதான் கொஞ்சம் யோசிங்க. மனிதர்கள் பல காலமாக தொழுறாங்க, பல வருட காலமாக சுஜூத் செய்யறாங்க, இன்னமும் அந்த சுஜூதுல இன்பம் இல்லாத மக்கள் வாழ்றாங்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டுதான் நீக்கிறாங்க, பல வருடமா சுஜூத் செஞ்சு கொண்டுதான் நீக்கிறாங்க, இன்னும் சுஜூது செய்யறதுக்கு பாரமான பல மனிதர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில பாதி முடிஞ்சு, வாழ்க்கையில முக்காவாசி முடிஞ்சு, ஆனாலும் இன்னமும் சுஜூது செய்ய சிரமம், சுஜூது செய்ய கஷ்டம். வருஷ கணக்கா நோன்பு பிடிக்கிறோம், ஆனாலும் அந்த நோன்புல இன்னும் எங்களுக்கு இன்பம் வரல, அமல் இபாதத்துல இன்னும் இன்பம் வரல. காரணம் என்ன தெரியுமா? நாங்க பாவத்தை வச்சு கொண்டு நன்மை செய்யறது இது ஒரு ஓட்டையான ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைக்கிறத போலதான். எவ்வளவு தான் நாங்க நன்மை என்று சொல்லக்கூடிய தண்ணியை நிறைச்சு கொண்டு இருந்தாலும் பாவம் என்று சொல்லக்கூடிய ஓட்டையால் அந்த நன்மை எல்லாம் வெளியே போய்த்து கொண்டுதான் நீக்கும். ஒரு நாளும் உள்ளத்தில் ஒரு பிரகாசம் வராது, ஒரு நாளும் வாழ்க்கையில் ஒரு நூறு வரவே வராது. எங்களோட அமல் இபாதத்துல ஒரு உயிரோட்டம், ரூஹானியத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு வாழ்க்கையில நன்மை செய்யறதுக்கு ஆர்வம் வைக்கிறோமோ அதை விட அதிகமாக செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுல கவனமாயிருக்கும். அதுதான் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களை தந்திக்கிறான். அதுல ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம். போன மாதம், போன கிழமைகள்ல, அதுக்கு முந்தின கிழமைகள்ல ஷாபானுடைய சிறப்புகள், அதனுடைய கண்ணியங்கள், அதுல செய்ய வேண்டிய அமல்களை பத்தி தனியாக பேசப்பட்டிருக்கும் என்று நம்புறேன். இப்ப நாங்க ஷாபானுடைய மாதத்துல 22வது நாள்ல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்னும் 8 நாள்ல புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையிறதுக்கு இருக்கிறோம். ரமலான வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க அழுக்கு இல்லாத மனதோட தான் வரவேற்கும். ரமலான் என்றது வருஷத்துக்கு ஒருக்க எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தாளி, எங்களை நோக்கி வரக்கூடிய விருந்தாளி, அலையா விருந்தாளி. நாங்க கூப்பிடலையோ, நாங்க அழைத்தோ அழைக்கலையோ, அந்த பரக்கத்தான மாதம் எங்கட வாழ்க்கையில வாரதுல சந்தேகம் இல்லை. நாங்க ஹயாத்தோட ஈந்தாலும் தான், மௌத்தாகினாலும் தான் ரமலான் வரும் இன்ஷா அல்லாஹ். அந்த ரமலான் வரக்கூடிய நேரத்துல உள்ளத்துல எந்த அழுக்கும் இல்லாம ரமலான வெல்கம் பண்ணும். ஒரு விசிட்டர் வீட்டுக்கு வாராங்க, வருஷத்துக்கு ஒருக்க வாராங்க என்று சொல்லி சொன்னா உறவினர்கள், இந்த நேரத்துல எங்க வீடு வாசல் எவ்வளவு சுத்தமாக்குவோம், எவ்வளவு கிளீன் பண்ணுவோம் மூடு வாசலை. அவங்கள ஊத்தையில கொண்டு வந்து உட்கார ஒரு நாளும் விரும்ப மாட்டோம். அசுத்தமான நிலைமைகள் அந்த விருந்தாளிகளை உபசரிக்க விரும்ப மாட்டோம். அதே போலதான் ரமலானும். வாழ்க்கையில வீடு வாசலை சுத்தமாக்குறோமோ இல்லையோ, ரமலான் வாரத்துக்கு முன்னால உள்ளங்களை பரிசுத்தமாக்குவோம். ரமலான் வாரத்துக்கு முன்னால உள்ளங்கள் இருக்கக்கூடிய எல்லா பாவத்துக்கும் தௌபா செய்யும். அப்பதான் அந்த ரமலான் வாழ்க்கையை மாத்துமே. அதை இல்லாட்டி நாங்க வருஷ கணக்கு தொழுது கொண்டுதான் நீக்கிறோம், அதனால பிரகாசம் வரல. ஒரு வருஷம் ரமலான் வந்து எங்கட வாழ்க்கையில பாவம் என்று சொல்லக்கூடிய கரை ஈந்தா அந்த ரமலானை கொண்டு வாழ்க்கை ஒரு நாளும் பிரகாசமாகாது. அதனால ரமலானுக்கு பலவிதமான ஏற்பாடுகளோடு இருக்கக்கூடிய நாங்க அந்த ரமலானை வரவேற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மனதில் அழுக்கு இல்லாம எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்த நிலைமையில ரமலான வரவேற்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே அந்த புனிதமான கண்ணியமான மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவர்கள். உலகத்துல வாழக்கூடிய யாரும் தவறு செய்யாம துனியால வாழ்றது கிடையாது. ஒவ்வொரு மனிதன் கிட்டே பாவம் என்று ஒன்று இருக்கும். பாவம் நடக்காம யாரும் துனியால வாழ்றது இல்ல. அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்ததை போல உணர்வுகள் இல்லாத, பாவத்துடைய உணர்வுகள் கலட்டப்பட்ட நிலைமையில மனிதர்கள் அல்லாஹ் படைத்ததில்ல. எல்லா மனிதன் கிட்டே தவறுகள் நடக்கும், எல்லா மனிதர்கள் கிட்டே பலகீனங்கள் வெளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், ஆதமுடைய பிச்சிலங்கள் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவங்க தான். அந்த பாவம் செய்யற சிறந்தவங்க யாரு தெரியுமா? வஹைருல் ஹத்தாயின அத்தவ்வாபு சொன்னாங்க. பாவம் செய்யற சிறந்தவங்க அந்த பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறவங்க. வாழ்க்கையில் ஒரு பாவம் நடந்துட்டே என்று சொல்லி ஒரு குற்ற உணர்வு உள்ளத்துல வரணும்.
பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, பாவம் செய்து உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வோட வாழ்வாங்க. இப்படி ஒன்று நடந்தீங்களா, இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தீங்குது, இப்படி ஒரு தவறு ஒன்று நடந்தீங்குது, இதுக்கு எப்படியாவது நாங்க தௌபா செய்யணும், ஒரு குற்ற உணர்வோட மனிதர்கள் வாழ்வாங்க ஒரு கூட்டம். இன்னும் ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, பாவத்துடைய குற்ற உணர்வு கூட இல்லை. நாங்க செய்யக்கூடியது பாவமா இல்லையான்னு தெரியா, செஞ்ச பாவத்துக்கு அவங்க பாவ மன்னிப்பு தேடவும் தயார் இல்லை, தௌபா செய்யறதுக்கும் ரெடி இல்லை. நாங்க அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சிட்டோம் என்பதாக கருத்து பேசக்கூடிய பல மனிதர்கள் துனியால வாழ்றாங்க. முதலாவது கூட்டத்தை உலமாக்கள் செல்றாங்க, முதல் கூட்டத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அவன் எவ்வளவு பெரிய பாவங்கள் செஞ்சாலும் முறையாக தௌபா செய்தா மன்னிப்பானே. அவனுடைய உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு, நான் ஒரு பாவத்தாளி என்ற எண்ணம், அதை சுற்றி அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா அதே இரண்டாவது கூட்டத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். பாவமும் நடக்குது, ஆனா உள்ளத்துல ஒரு குற்ற உணர்வு இல்லை. என்னையால் ஒரு பாவம் நடக்குது, என்னையால் ஒரு தவறு நடக்குது என்ற ஒரு சின்ன ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற உணர்வு கூட உள்ளத்துல இல்லை, இவன் அல்லாம மன்னிக்கிறது கிடையாது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாஇபு மினல் ذنبி கமன் லா ذنب லஹு. பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க பாவமே செய்யாதவர்களை போலண்டா. சுப்ஹானல்லாஹ். இந்த பாவ மன்னிப்புடைய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு வலியுறுத்துகிறார். இந்த காலத்துல பேசுறதுக்கும் பயம். சில இடங்கள்ல பாவ மன்னிப்பை பத்தி பேசினா ஒரு கூட்டம் சத்தம் போட ஆரம்பிக்கிறார். நாங்க என்ன அவ்வளவு பெரிய பாவமா செஞ்சோம், பாவம் 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 என்று பேசுறீங்க, எங்களுக்கு இந்த பெரிய பெரிய பாவங்களா ஈக்கி என்று சொல்லி சொல்லி பெரிய ஒரு கூட்டம் அப்படியே சூடாகிறாங்க. அவ்வளவு கோபம் போகுது பாவ மன்னிப்பை பேசினா. பாவ மன்னிப்பை பேசினா விரும்புறாங்க இல்ல. அதுதான் ஒரு ஆலிம் சொல்றாங்க, ஒரு மனிதன், ஒரு முஸ்லிமான அடியாண்ட உள்ளம் எப்படி பேசணும் தெரியுமா? பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நேரம், பாவத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல ஒரு சரியான முஸ்லிமுடைய உள்ளம் என்ன தெரியுமா செல்லும்? வுஜூதுக தம்புன் லா யுகாஸு பிஹா தம்பு. ஏ மனிதனே, நீ உலகத்துல ஈக்கிறதே பெரிய பாவமே வாப்பா, இதை விட பெரிய ஒரு பாவம் உலகத்துல தேவையா என்று சொல்லிதான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் சொல்லுமே தவிர, நான் அந்த பாவத்தோட தொடர்பு இல்ல, இந்த பாவம் நான் வாழ்க்கையில செய்யறல்ல, ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் சொல்லார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த காலத்துல ஒரு கூட்டம் பாவ மன்னிப்பு எப்படி தேடணும் தெரியுமா? இஸ்திக்ஃபாருனா யஹ்தாஜு இலல் இஸ்திக்ஃபார்ண்டா சொன்னாங்க. இந்த காலத்துல சில மனிதர்கள் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாருக்கும் தனியா இன்னொரு இஸ்திக்ஃபார் செய்யும். ஒரு பாவ மன்னிப்புக்கு அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, தனியா இன்னொரு பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்? அப்படியான பாவங்களை தான் வாழ்க்கையில செய்யறோம். எப்படி பாவ மன்னிப்பு தேடணும் என்றும் தெரியாது. அப்படியான ஒரு கூட்டம் துனியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே பாவ மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய நேரம் 2-3 விஷயங்கள் உள்ளத்துல வச்சுக்கோங்க. ரொம்ப சுருக்கமாக பேசுறேன். முதலாவது விஷயம் தான், அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறதால எங்கட தரஜா குறையிறல்ல. நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள். அந்த சிந்தனையோட பாவ மன்னிப்பு தேடுங்க. ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, ஏனென்றா பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறது இல்ல. அந்த பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யாம ஒரு கட்டம் வரக்கூடிய நேரம் அதிகமான நன்மைகளை மாத்திரம் செஞ்சு கொண்டு போறாங்க. செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க இல்ல. அது தேடுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தவறுகளை நாங்க பெருசா பொருட்படுத்துறோம் இல்ல, செய்த தவறுகளுக்கு முறையா இஸ்திக்ஃபார் செய்யறோம் இல்ல, அது அப்படியே ஒரு ஓரத்துல வைக்கிறோம், அது அப்படியே ஈக்கில அந்த பாவம். ஆனா நாங்க அடுத்த கட்டம் பாவ மன்னிப்பை விட்டுட்டு நாங்க அப்படியே நன்மைகள் செய்யக்கூடிய விஷயத்துல கவனம் செலுத்துறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துக்கு வந்த நபிமார்களா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு வந்த எல்லா மனிதர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த எல்லா சாலிஹான மனிதர்களுடைய வரலாறை எடுங்க. வாழ்க்கையில ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாலதான் அடுத்த கட்டம். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தௌபாவை பத்தி குர்ஆன் பேசலையா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். யா அல்லாஹ், இந்த நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ், நீ என்னைய மன்னிக்கலைன்னா நான் நஷ்டவாளி யா அல்லாஹ். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடினாங்க. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய தௌபா, قال ربي إني أعوذ بك أن أسألك ما ليس لي به علم وإلا تغفر لي وترحمني أكون من الخاسرين. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
வாழ்க்கையில செய்த ஒரு தவறுக்கு செஞ்சாங்க இஸ்திக்ஃபார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, அவங்களும் வாழ்க்கையில் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க செஞ்ச தவறுக்கு. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்ட வயித்துல ஈந்து கொண்டு இஸ்திக்ஃபார் செஞ்சாங்களா இல்லையா? ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹ் இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபில் யௌமி அக்ஸர மின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது அதுக்கு மேற்பட்ட தடவைகள் நான் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு சின்ன தவறு நடந்தாலும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டான். அப்ப நாங்க நீங்க ஏமாத்துறோம். வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகளுக்கு தப்புகளுக்கு சொந்தக்காரன் எங்களுக்கு தெரியுமா இல்லையா? வெளிரங்கத்துடைய தோற்றம் நல்லவனை போல ஈந்தாலும், நல்ல மனிதர்களை போல சமூகத்துல வாழ்ந்தாலும், நல்ல மனிதரை போல சமூகத்துல காட்டினாலும் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் எங்களுக்கும் எங்களோட ரப்புக்கும் தெரியுமா இல்லையா? அதான் பாவத்துக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக வாழ்க்கையில மாறும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க பெரிய பெரிய பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்கு யோசிக்கிறோம். அந்த காலத்துல வாழ்ந்த எங்கட சலப்புகள், மூத்த உலமாக்கள், சஹாபாக்கள் வாழ்க்கையில நாங்க சில நேரம் இவங்களால நடந்த தவறு இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு அப்படித்தான் அவங்களுடைய தவறுகள் இருந்துச்சு. இந்த தவறே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு தவறு நடந்தாலும் வாழ்க்கையில் அதுக்காக வேண்டி பல காலம் இஸ்திக்ஃபார் செஞ்சான். உதாரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, யார் இஸ்லாத்துல அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்ச ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய விஷயத்துல கிதாபில் எழுதுறாங்க, இவங்க ஒரு சந்தர்ப்பத்துல தாயோட பேசுறாங்க. பேசக்கூடிய நேரத்துல அந்த தாய்க்கு குரலை கொஞ்சம் கனமாக்கி ஒசத்தி பேசினாங்க. மிச்சம் ஏசல்ல தேவையில்லாத வார்த்தைகள் பாவிக்கல. அந்த தாயோட பேசக்கூடிய நேரம் குரலை கொஞ்சம் ஒசத்தி, கொஞ்சம் இதான குரலால, சரியான ஒரு திக்கான போல்டான ஒரு குரலால பேசினாங்க தாய்க்கு. பேசின சந்தர்ப்பத்துல அந்த தாயுடைய முகம் மாறுது. கிதாபுகள் எழுதுறாங்க, இவங்க செஞ்ச இந்த ஒரு செயலுக்காக வேண்டி, இந்த ஒரு தவறுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 20 வருஷம் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அவங்களோட பக்குவமே. எங்களால் ஒரு தவறு நடந்துட்டே அப்பா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு மூத்த ஆளி, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ஒரு வழி. இவங்களுக்கு ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, தீ விபத்தொண்டு மார்க்கெட்ல சந்தையில ஏற்பட்டுட்டு இந்த நேரத்தில் எல்லாத்துடைய கடையும் பத்திட்டு, ஆனா உங்களோட கடை பத்தல்ல, அல்லாஹு தஆலா உங்களோட கடையை தீயிலேந்து பாதுகாத்துட்டான். இவங்க எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னான். இதுல ஏதாவது பிழைதான்? எல்லா கடையும் பத்திட்டு உங்களோட கடை மட்டும் தீயிலேந்து தப்பிட்டுண்டாங்க. அதுக்கு அவங்க அல்லாஹ் புகழ்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா, நான் அடுத்தவங்களுடைய கடை பத்தி என்னுடைய கடை பத்தல் என்ற புகழ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னேன். ஆனா அடுத்தவங்களோட கடை பத்தினத்துக்கு என் உள்ளத்துல கொஞ்சம் கவலை வரல. இந்த கவலை வரல என்றதுக்கு 12 வருஷம் அல்லாஹ் கிட்ட அழுது துஆ செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அந்த காலத்துல வாழ்ந்த சலஃபுகளுடைய தன்மைகள். இந்த காலத்துல இதெல்லாம் குத்தமா படுமா? நாங்க தெரிஞ்சு யோசிக்கிறோம், அவன் நாசமா போகட்டும் என்று சரி, அவன் முன்னேற கூடாதுன்னு தெரிஞ்சு செய்யறோம். ஆனா தெரியாம உள்ளத்தால வார்த்தையாலும் வரல, உள்ளத்துல வந்த ஒரு சிந்தனை, ஆனா இஸ்திக்ஃபார் செஞ்சான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ரமலானுக்கு முன்னால எங்களால என்னென்ன தவறுகள் நடந்தீங்குது 8 நாள் ஈகுது, ஒரு பட்டியல் ஒன்று போடுது. ஏனென்றா செய்த பாவத்துக்குரிய தௌபாக்கள் வித்தியாசப்படும். செய்த பாவத்துக்குரிய தௌபாக்கள் ஈகுது, இது வித்தியாசப்படும். நாங்க வெறுமனே ஒரு மனிதன் தொழாமைக்கிறாரு, தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடிய மனிதன். இந்த மனிதன் தொழுகையை விட்டுட்டாரு, வந்து அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுறாரு, யா அல்லாஹ் தொழுகையை விட்டுட்டு என்னைய மன்னிச்சுக்கோ. இது தொழுகையை விட்டதுக்குரிய இஸ்திக்ஃபார் இது இல்ல. இதுல பாவ மன்னிப்பு வித்தியாசம். ஒரு மனுஷன் அடுத்தவன மானத்துல கைய வைக்கிறார், அடுத்தவனை கேவலப்படுத்துறாரா, இது அல்லாஹ் கிட்ட வந்து யா அல்லாஹ் என்னைய மன்னிச்சுக்கோண்டா, அது அதுக்குரிய பாவ மன்னிப்பு அல்ல. ஒவ்வொரு பாவத்துக்குரிய தௌபா இஸ்திக்ஃபார் வித்தியாசப்படும். தொழுகை ஒரு மனிதன் விடுறானா, எல்லா தொழுகையும் எவ்வளவு காலம் தொழுகையை விட்டானோ எல்லா தொழுகையை மீட்றது தான் அந்த தொழுகைக்குரிய இஸ்திக்ஃபார். இதே சொல்ல, இது சும்மா நாங்க எல்லாம் மார்க்கம் என்ற பெயர்ல எதையோ செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஒரு போக்குல. ஆனா இதெல்லாம் சும்மா விளையாட்டல்ல.
ஒரு மனுஷன் மானத்துல கையடிச்சோமா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கதான் ஓணும். அதுக்கு முன்னால சம்பந்தப்பட்டவன் கிட்ட மன்னிப்பு கேட்கும். அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட வந்தாலும் ஒரு அல்ல, நீங்க அவன் கிட்ட வைத்து மன்னிப்பு கேட்கணும். என்னைய மன்னிச்சுக்கோங்க நீங்க, அப்பதான் அல்லாஹ் என்னைய மன்னிப்பான் என்ற சிந்தனை வரும். அதனால ரமலானுடைய காலத்துக்கு முன்னால ஒவ்வொருத்தரும் உள்ளத்தால சிந்திங்க, என்னையால என்ன தவறு நடந்துக்குது வாழ்க்கை. சில சந்தர்ப்பங்கள்ல சில மக்கள் ஃபெடப்பாகுறாங்க, சில சந்தர்ப்பங்கள்ல சில மக்கள் அப்படியே நம்பிக்கை இழந்து போறாங்க. என் பாவத்தையும் எல்லாம் மன்னிப்பானா, என் பாவத்துக்கும் அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பு தருவானா, என்னை அல்லாஹு தாலா கபூல் செய்வானா, இப்படி என்பதாக சில மக்கள் அப்படியே ஃபெடப்பாகுறாங்க. ஒரு காலமும் மனது அப்படியே நம்பிக்கை இழந்து வைத்திடவானம், ஈமான கைவிட்டுடவானம். ரமலானுக்கு முன்னால என்னென்ன பாவங்கள் நடந்திருக்குதோ எல்லா பாவத்துக்கும் முறையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். அதான் ஹதீஸ்ல வந்து அன இன்த வன்னி அப்தி பி, நீண்டது ஒரு ஹதீஸுடைய ஒரு பகுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வை பத்தி எப்படி நினைக்கிறானோ அப்படிதான் அல்லாஹ் நடந்து கொள்வான் அவனோடு. நீ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா, அல்லாஹ் அவங்கள மன்னிக்க போறல. ஒரு நாள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நினைக்கிறீங்களா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். வரலாறுகள் எடுத்து பார்த்தா எவ்வளவு மனிதர்களுக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுத்தான், எவ்வளவு மனிதர்கள் நரகத்துடைய விளிம்புல வாழ்ந்தாங்க. உலகத்துல பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சவங்க மௌத்தா போகக்கூடிய நேரம் சொர்க்கவாதி அல்லாஹ் மௌத்தாக்க வச்சான். ஏனென்றா உறுதியான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய மேல வச்சாங்க. அதுதான் குர்ஆன் சொல்லுது, வமை யஅமல் சூஅன் அவ் யظلم نفسه, எந்த மனிதன் ஒரு பாவத்தை செய்யறாரு இல்லாட்டி அவர் நஃப்ஸுக்கு அநியாயம் செய்யறாரா, சும்ம யஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் கிட்ட அதுக்கு பிறகு வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாரா, அல்லாஹு தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். ஹதீஸுல் குத்ஸில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றதா, யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், என்னுடைய அடியார்களே நீங்க இரவு பகலாக பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, ஆனா நான் என்ன செய்யறேன் தெரியுமா, வ அன அக்ஃபிரு துனூப ஜமீஆ, நான் உங்களோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சு கொண்டு இருக்கிறேன். நீங்க பாவம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட பாவங்களை நான் மன்னிச்சு கொண்டு இருக்கிறேன். ஃபஸ்தக்ஃபிரூனி, நீ எங்ககிட்ட பாவ மன்னிப்பு தேடுங்க, அஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களோட எல்லா பாவத்தையும் நான் மன்னிப்பேன். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை எடுத்து வாழ்க்கையில பாவ மன்னிப்பு தேடுறோம். சும்மா ரமலான் 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 என்று எவ்வளவு இடங்கள்ல சும்மா வெல்கம் பண்றதுக்கு பல ஏற்பாடுகள் செய்யப்படுவது. ஊட்ட கழுவுறாங்க, லேன கழுவுறாங்க, ரோட்ட கழுவுறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா இன்னும் உள்ளங்கள் எல்லாம் அழுக்கு படிந்த நிலைமையில இன்னும் உள்ளங்கள் எல்லாம் சுத்தமாக்கப்படல. கண்ணியமிக்கவர்கள், முதலாவது உள்ளங்களை சுத்தமாக்குங்க. உலகத்துல வாழ்ந்த எவ்வளவு பாவிகளை மன்னிச்ச ரப்பு எங்களை மன்னிக்கிறது ஒரு நிமிஷம் போவார். அந்த காலத்துல வாழ்ந்த அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வழிதான் அல் ஹசன் இப்னு ஆன் இப்னு அப்துல் அவ்வல் என்று சொல்லக்கூடியவர். அப்பாசியர்களுடைய காலத்துல வாழ்ந்தொத்தர். இவர் யார் என்ற இவருக்கு சொல்லுவாங்க அபு அலி இல்லாட்டி அபு நவாஸ் என்றாதான் இவர் அதிகமானவர்களுக்கு தெரியும். இவருடைய முழு பேரை சொன்ன அல் ஹசன் இப்னு ஆன் இப்னு அப்துல் அவ்வல் என்றா அதிகமானவர்களுக்கு தெரியா. இவங்க அப்பாசியர்களுடைய காலத்துல வாழ்ந்த பெரிய ஒரு கவிஞர், பெரிய ஒரு கவிஞர், கவிதைகள் எழுதக்கூடியவர், பெரிய ஒரு ஷாயிர். இவர் உலகத்துல வாழக்கூடிய நேரம் அல்லாஹ்க்கு மாற்றமாக உலகத்துல வாழ்ந்தார். எல்லா பாவத்தையும் வாழ்க்கையில செஞ்சார். அவர் செய்யாத பாவங்கள் ஒன்று இல்ல. அவருடைய பல பாவங்கள் உலகத்துல பிரபல்யமாக கூடிய அளவு பாவங்கள் செஞ்சார். இவருடைய கடைசி நேரத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சக்கராத்துடைய நிலைமை அடைகிறாரு, மௌத்தாகிறார். இவரை பத்தி கடைசி காலங்கள்ல எப்படி வாழ்ந்தார் என்பதாக அதிகமானவங்களுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பக்கம் தான், இவர் பாவம் செஞ்சவர். இந்த சமூகத்திலேயும் அப்படித்தான். அதிகமானவங்களுக்கு ஒரு கூட்டத்தை தெரியும், இவங்க பாவம் செய்ய போகல தெரியும். இவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. எத்தனை 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்ன நடந்த பாவத்தை சொல்லுவாங்க. செஞ்ச பாவம் தெரியும், அவன் செஞ்ச பாவ மன்னிப்பு இன்னும் தெரியா. ஆனா இன்னும் அந்த பாவத்தை வச்சு ஒரு கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கும். செஞ்ச இஸ்திக்ஃபாரை பத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதே போலதான் இவருடைய விஷயத்திலே இவர் மௌத்தாகித்தார். மௌத்தாகினத்துக்கு பின்னால் இவருடைய உற்ற நண்பன் ஒருத்தர் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர். இவர் இந்த மனுஷனை கனவுல காண்றார். யார? அபுல் ஹசன் இப்னு ஹான் இப்னு அப்துல் அவ்வல் என்றவரை கனவுல காண்றார். கனவுல காணக்கூடிய நேரம் அந்த மனிதன் கிட்ட கேட்கிறார், அந்த ஷேக் கிட்ட கேட்கிறார், அந்த ஷாயிர் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க மௌத்தாகிட்டீங்க, உலகத்துல வாழக்கூடிய நேரம் பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சீங்க, கனவுல சம்பாசனை போகுது, பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சீங்களே, நீங்க மௌத்தாகினத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உங்களோட எப்படி நடந்து கொண்டான்னு சொல்லி கேட்டார்.
இந்த நேரத்தில் அவர் சொன்னார் என்ன தெரியுமா, நான் மௌத்தாகினத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா என்னையோட ரொம்ப கண்ணியமா நடந்து கொண்டான், என் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான், என்னைய சொர்க்கவாதி அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான் என்று சொல்லி கனவுல பதில் சொல்லப்படும். இந்த நேரத்தில் இந்த முஹம்மது என்றவருக்கு ஆச்சரியம். கேட்டாங்க, நீங்க உலகத்துல வாழக்கூடிய நேரம் எங்களுக்கு தெரிஞ்சு எந்த அமலும் வாழ்க்கையில செய்யல, அதிகமான பாவம் செஞ்ச நிலைமையில தான் நீங்க எப்படி அல்லாஹ் உங்களை மன்னிச்சான்னு சொல்லி கேட்டான். இந்த நேரத்துல அந்த மனிதன் சொன்னாரு, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தான், ஆனா கடைசி கட்டத்துல நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால என் உள்ளத்துல அல்லாஹ்வை பத்தி ஒரு பயம் ஒன்று வந்துச்சு, என் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு, அல்லாஹு தாலா என் சகல பாவத்தை மன்னிப்பு கேட்டா மன்னிப்பான் என்ற நம்பிக்கையில ஒரு கவிதையின் மூலமாக நான் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டேன். அதை கொண்டு அல்லாஹு தாலா என் தௌபாவை கபூல் செஞ்சான், கலிமாவோட மௌத்தாகி. கேட்டாங்க, எப்படி எப்படி பாவ மன்னிப்பு கேட்டீங்க? உலமாக்கள் இந்த வார்த்தைகளை பாதுகாத்து வச்சுக்கிறான். எழுதினாங்க என்ன தெரியுமா, ஒன்னாவ சொல்றாங்க, யா ரப், என்னுடைய ரப்பே, இன் அதுமத் துனூபி கஸ்ரத்தன், நிச்சயமாக எனக்கு தெரியும் யா அல்லாஹ், ஏண்ட பாவங்கள் எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஃபலகத் அலிம்து பிஅன்ன அஃபக அஅலம், அதை விட எனக்கு தெரியும் உறுதியாக ஏண்ட பாவம் எவ்வளவு பெருசோ அதை விட உன்ட மன்னிப்பு பெருசுன்னு எனக்கு தெரியும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது முத வார்த்தை. அதுக்கு பிறகு சொல்றாங்க, உதுஊக ரப்பி கமா அமர்த தலர்ருஆ, எப்படி உன்னை அழைக்குமாறு நீ அடியார்களுக்கு சொல்லிக்கிறியோ அத போல நான் உன்னை அழைச்சி கேட்கிறேன். ஃபஇதா ரதத்த யதைய ஃபமன் தா யர்ஹம், என்னுடைய ரப்பே, உனக்கு இது எப்படி கையேந்தணுமோ அப்படி நான் கையேந்தி கேட்கிறேன். நீ ஏந்த கைய உதறினா என்றா, இந்த பாவப்பட்ட கைய நீ உதறினா என்றா என்னுடைய விஷயத்துல இரக்கம் காட்டக்கூடியவன் யார் என்றும் எனக்கு கூட சொல்லித்தாயா அல்ல நீ. சுப்ஹானல்லாஹ். வார்த்தை, இந்த பாவப்பட்ட மனுஷன் தௌபா நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அப்படி என்று சொல்லி சொன்னா எனக்கு இரக்கம் காட்டக்கூடியவன் யார் சரி இந்த அவனையும் கூட சொல்ல, அவன்கிட்ட சரி கேட்கிறேன் பாவ மன்னிப்பு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பிறகு சொல்றாங்க, இன் கான லா யர்ஜூக இல்லா முஹ்சின ஃபபிமன் யலூது வயஸ்தஜீருல் முஜ்ரிம், நன்மை செய்யறவங்க மட்டும்தான் உனக்கிட்ட கையேந்தி துவா செய்யணும், பாவ மன்னிப்பு தேடணும் என்றா, என்னைய போல பாவிகள் எல்லாம் யாருக்கிட்ட பாவ மன்னிப்பு தேடணும் என்ன சொல்லியாள், என்னைய நீ கபூல் செய்ய மாட்டியாயா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாமாலி இலைக்க வசீலத்துன் இல்ல ரஜா வ ஜமீலுன் அஸ்பக சும்ம அன்னி முஸ்லிம், எனக்கு உன் மீது தவக்குல் வைக்கிறத தவிர வேற வழி இல்ல, நான் உனக்கிட்ட தான் ஆதரவு வைக்கணும் யா அல்லாஹ், என்னைய மன்னிச்சுக்கோயா. இதை சொன்ன உடனே அல்லாஹ் அந்த மனுஷன் தௌபாவை கபூல் செஞ்சான். ஏனென்ற நம்பிக்கை உள்ளத்துல அவ்வளவு. அல்லாஹு தஆலா மனிதர்களோட சரியான இரக்கம் வச்சுக்கிறான். ஒரு யுத்த காலத்துல கடைசியாக இதோட முடிச்சுக்கொள்ளும். ஒரு யுத்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தை முடிச்சிட்டு வாராங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய கை குழந்தைய தொலைச்சிட்டா. யுத்த காலத்துல தேட சரியான கஷ்டம். இந்த நேரத்துல சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தைய கண்ணன் எப்படி இருக்கும், ஒரு தாய் எடுத்து அப்படியே அணைச்சு கொள்றா, முத்தம் கொடுக்குறா, அணைச்சு அப்படியே கெட்டி பிடிச்சு கொள்றா குழந்தைய. அதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டாங்க, யுத்த காலத்துல அந்த பெண்மணியுடைய செயலை கொஞ்சம் பாரு, பெண்மணியுடைய குழந்தை தொலைஞ்சிட்டு எடுத்து அப்படியே மோந்து கொள்றா, அணைச்சு கொள்றாவே. கேட்டாங்க, அத்ரௌன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், அவ விரும்புவாவா அந்த குழந்தைய தூக்கி நெருப்புல வீசுறதுக்கு அவ விரும்புவாவா? கை குழந்தைய. இந்த நேரத்துல சஹாபாக்கள் சொன்னா, ஒரு காலமும் விரும்ப மாட்டா யா ரசூலல்லாஹ், என்ற பெத்த புள்ளே யா ரசூலல்லாஹ், பச்சிலம் குழந்தை. சொன்னாங்க, வல்லாஹி வல்லாஹி ரஹம் பி இபாதிஹி மின் ஆதிஹி பி வலதிஹா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், நிச்சயமாக சத்தியமாக அந்த தாய் அந்த குழந்தையோட வச்சுக்கிற இறக்கத்தை விட ஒவ்வொரு அடியானோடையும் அல்லாஹு தாலா அவ்வளவு இறக்கம் வச்சுக்கிறான். அதனால் அல்லாஹு தாலா ரமலானுக்கு முன்னால் எங்களோட தௌபாவை எதிர்பார்க்கிறான், எங்களோட பாவ மன்னிப்பை விரும்புறான். எங்களுக்கு தெரியும் நாங்க சுத்தவாளின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு பாவம் செஞ்சுக்கோம், எங்களால் என்ன அநியாயம் நடந்திக்குது, எங்களால் எவ்வளவு அட்டூழியம் நடந்திக்குது. பாவ மன்னிப்பு கேட்டா பாவ மன்னிப்பு கொடுங்க. ஒருத்தர் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாரு, நீங்க மன்னிச்சுக்கோங்கன்னா மன்னிச்சிருங்க. அவர் நீங்க மன்னிக்கல அவரோட பாவம் மன்னிக்கப்படாது. எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மன்னிப்பு கொடுங்க. உங்களால் ஏதாவது தவறு நடந்த அந்த மனுஷன் கிட்ட போயிட்டு அந்தஸ்து பார்க்கவான, நீங்க ஈக்கிற அந்தஸ்துல இருந்து தரஜால இருந்து ஒரு நாளும் குறைய மாட்டீங்க. ஹதீஸுடைய கருத்து. நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறதால அல்லாஹ்வோட கண்ணியத்தை குறைக்க மாட்டான், இன்னும் கூட்டுவான், இன்னும் நல்ல எண்ணங்களை கூட்டுவான். எங்களால தவறு நடந்து அடுத்த மனிதர்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதே போல நாங்க எங்கட நஃப்ஸுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா பாவ மன்னிப்பு, பாவத்தோட தொடர்புகள் வச்சுக்கிறோமா,
இந்த ரமலான் எப்படியான ரமலானாக அமைய போகுது என்று தெரியா. 8 நாட்கள் அதுக்கு முன்னால் எவ்வளவு ஜனாசாக்களை காதால கேட்டுக்கொண்டீர்கள், எவ்வளவோ ஜனாசாக்கள் நல்ல ஈந்தவங்க ரமலானுக்கு முன்னால் எவ்வளவு பேர் கபருடைய வாழ்க்கை அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால் அந்த சிந்தனையோட வாழுங்க. இதே சந்தர்ப்பம் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அமையுமா இல்லையான்னு தெரியா. சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திக்கிறான். அல்லாஹுடைய பொருத்தத்தோட ரிலாவோட உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.